பிரியமானவர்களே, இந்த தவச நாட்களிலே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபை நிறைந்த இரக்கம் நிறைந்த நேரங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலுவை நாதர் இயேசுவின் தியாகம் எண்ணி பார்க்கின்றேன், என்னை மீட்ட இயேசுவின் சிலுவை நோக்கி பார்க்கின்றேன். சிலுவை நாதர் இயேசுவின் தியாகம் எண்ணி பார்க்கின்றேன், என்னை மீட்ட இயேசுவின் சிலுவை நோக்கி பார்க்கின்றேன். என் கரத்தின் பாவத்தால் அவர் கரத்தில் ஆணியோ, என் கால்களின் தீமையால் அவர் கால்களில் ஆணியோ. என் கரத்தின் பாவத்தால் அவர் கரத்தில் ஆணியோ, என் கால்களின் தீமையால் அவர் கால்களில் ஆணியோ. சிலுவை நாதர் இயேசுவின் தியாகம் எண்ணி பார்க்கின்றேன், என்னை மீட்ட இயேசுவின் சிலுவை நோக்கி பார்க்கின்றேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுகளை ஏற்றார். அவர் நமக்காக சிலுவையிலே சுமந்தவைகள் பாவங்கள், பாடுகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், ஆக்கினைகள், துக்கங்கள், நோய்கள், பலவீனங்கள், நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், வேதனைகள், எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நாம் பாவிகள், ஆனாலும் கர்த்தனுடைய இரக்கம் நிறைந்த கருணையால் தகுதியற்ற நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றினார். பாவி என்ற தகுதியில் தேவ கோப ஆக்கினைக்கு உள்ளான மனிதனாய் நாம் இருக்கையில் இயேசு அதை தனக்காக சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதன் பின் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? கர்த்தர் என்னை மன்னித்தார், கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தர் என்னை அழிவிலிருந்து விலக்கி மீட்டார் என்கிறோம். தேவன் என்னை நேசித்தார் என்கிறோம். இயேசு நம்மை நேசிப்பது உண்மைதான். அந்த நேசத்தில் இயேசுனுடைய அடையாளம் உள்ளதா என்று இந்த நாளிலே நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்கிறவர்களாய் இந்த நாளிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே நம்மில் இயேசுனுடைய அடையாளங்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அடையாளம் இருக்குமானால் கூட அன்பு, சாந்தம், தாழ்மை, பிறர் நலம் பேணுதல், திருப்தி, உண்மை, பரிசுத்தம், ஒழுக்கம், நேர்மை, இவைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் சாட்சியாய் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடியது சுபாவங்கள் கோபம், எரிச்சல், வெறுப்பு, பொறாமை, அதிக ஆசை, அன்பற்ற சுபாவம், தவறான நடத்தை, ஒழுங்கின்மை நம்மிடம் அதிகமாக காணப்படுகிறது. இதிலே மாற்றம் வந்தால் ஒழிய ஆண்டவரின் பிள்ளையாக நம்ம முடியாது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை சொந்த பிள்ளையாக ஆண்டவர் அங்கீகரித்து ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அனுதினமும் அவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளும்படியால், தேவ பிரசனத்தில் அவர்கள் வாழும்படியால் ஆண்டவர் அவர்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டார். அவர்கள் நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை சூழ்நிலையிலே நடந்து வந்தார்கள். ஆனாலும் பிசாசானவன் அவர்களை வஞ்சித்த போது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த போது, புத்திர சுவீகாரத்தை அந்த நிலையிலிருந்து அவர்கள் விலகி ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கும் ஆண்டவருடைய மகிமைக்கும் விலகி தூரத்திலே சென்றுவிட்ட சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆதாமை போல இயேசுவை விட்டு நாம் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவருடைய சுபாவங்களை தரித்து கொள்ள முடியாதபடி நாம் தூரத்திலே நின்று கொண்டு இருக்கிறோம். இன்று நாம் ஜெபிக்கிறவர்களாகவும் ஆராதிக்கிறவர்களாகவும் பக்தி மிக்கிறவர்களாகவும் வேத வசனங்களை விரும்பி படிக்கிறவர்களாகவும் மாறி இருக்கலாம். இறைப்பணி செய்கிறவர்களாக ஊழியத்திலே ஈடுபட்டு கொண்டு கூட இருக்கலாம். ஊழியத்திற்காக அதிகமாய் கொடுக்கிறவர்களாக கூட நம்மளால் இருக்க முடிகிறது. இவைகள் எல்லாம்
தானாய் வருவதில்லை. இது தேவ உறவினால், தேவனுடைய உறவில் நாம் இருக்கிற போது, தேவன் நம்மோடு கூட இருக்கிற போது, தேவ ஐக்கியத்தில் நாம் பலப்படுகிற போதுதான் இந்த சுபாவங்கள் நம்மளிடத்தில் நமக்கு காணப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. தேவ ஐக்கியம், தேவ ஆவியினால் கூட இந்த நிலையை ஏற்படுகிறது. மகனாய் மகளாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை அங்கீகரித்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிற தெய்வமாய் இந்த வேளையில் இருக்கிறார். ஒருவேளை இந்த ஐக்கியத்தை விட்டு ஒருவேளை நம்மை விலகி இருக்கும் கூட இந்த தவசு காலங்களிலே ஆண்டவரை நம்ம கிட்டிச் சேர வேண்டும், இந்த உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த நாட்களிலே ஆண்டவர் சிலுவையில் தொங்குகிற போது அவர்களிடத்தில் அதிசயத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், ஊழிய பயிற்சியிலே 3.5 வருடம் இருந்தவர்கள் எல்லாம் தூர சென்று விட்டார்கள். ஒருவேளை யோவானுடைய இருதயம் குத்தப்பட்டு அவன் திரும்பி ஆண்டவரிடத்திலே சிலுவை இடத்திலே வந்தபோது அவனை மகனாய், ஒரு தாய்க்கு மகனாய் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு மகனுக்கு தாயாய் மரியாளை ஆண்டவர் புதியசான ஒரு உறவுக்குள்ளே வழி நடத்தினார். இன்றைக்கு கூட நாம் ஆண்டவருடைய காரியங்களை பெற்றுக்கொண்டவர்கள், அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய சமூகத்தை விட்டு விலகி இருப்போமானால் கூட இன்றைக்கு இருதயம் குத்தப்பட்டவர்களாய் தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும், சிலுவைக்குள் கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படும். யோவானுக்கு எப்படி ஒரு புது உறவை கொடுத்து அவனை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினாரோ அதே போல இன்றைக்கு தேவ ஐக்கியத்தில் உள்ள உறவு நமக்குள் பலப்படும்படியாய் இன்றைக்கு நாம் சிலுவைக்குள்ளே கடந்து வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அதே போல இந்த நாட்களிலும் கூட தாவீது 51வது சங்கீதத்திலே ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுக்காமலும் இரும் என்று கெஞ்சுகிறதைப் போல இந்த தவசு காலங்களிலே ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம், உறவை புதுப்பித்துக் கொள்வோம், சாட்சிகளாய் வளர்வோம், ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.